ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கு நம்முடைய தியானத்திற்காக நாம் தெரிந்து கொள்கிற வேத வசனம் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 52 அதிகாரம் 12 திருவசனம். கர்த்தர் உங்கள் முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்கள் பிறகே உங்களை காக்கிறவராய் இருப்பார். கர்த்தர் உங்களுக்கு முன்னே போவார், இஸ்ரவேலின் தேவன் உங்களை காக்கிறவராக பிறகே இருப்பார். நம்முடைய தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு முன்னே போகிற தேவன். அது மாத்திரமல்ல, உங்களை பாதுகாக்கிறவராகவும் அவர் இருக்கிறார். எப்படி என்று நீங்கள் கேட்கலாம். முன்னே எப்படி இருப்பாரு, பின்னே எப்படி இருப்பாரு அப்படின்னு. அவர் சர்வ வல்லமையுடையவர். அதனால அவர் சேனைகளின் கர்த்தர். அவர் முன்னாடியும் இருப்பாரு, பின்னாடியும் இருப்பார். நீங்க செங்கடல் அந்த பகுதியில வந்து ஜனங்கள் எல்லாம் நிற்கிறார். இந்த பார்வோனுடைய சேனை எகிப்திலிருந்து வந்து எபிரேயரை தொடாதபடிக்கு, இஸ்ரவேல் ஜனங்களை தொடாதபடிக்கு கர்த்தர் நடு நின்று ஒரு தூணை கட்டளையிட்டார். அந்த தூண் இவர்களுக்கு அக்கினி ஸ்தம்பமாகவும் அவர்களுக்கு கார் இருளாகவும் இருந்தது, அந்தகாரமாகவும் இருந்தது. They couldn't see who are all standing before them. ஆனால் இஸ்ரவேலுக்கோ அது வெளிச்சம் கொடுத்து அவர்களை இருளிலே வெளிச்சத்தை கட்டளையிடுகிற ஒரு அக்கினி ஸ்தம்பமாக நின்றது. இது மட்டும் அல்ல, இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சேனைகளுக்கு முன் நடந்து கொண்டிருந்த ஆண்டவர் அவர் சேனைகளுக்கு பின்பாகவும் இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. அப்ப நம்முடைய வாழ்வில் நாம் ஆராதிக்கிற தேவன் நமக்கு முன்னையும் பின்னையும் நம்மை தம்முடைய கரத்தினால் மூடி பாதுகாக்கிற தேவனாக இருக்கிறார். ஒரு சமயம் நாங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கும் பொழுது எங்களை தாக்குவதற்கு, எங்களை அடிப்பதற்கு, எங்களை தாக்குவதற்கு ஒரு 15 வாலிபர்களுக்கு மேல் தடியோட கடப்பாறைகளோட வந்திருக்கிறார்கள். அதாவது அந்த எழுத்த மாதிரி இருக்கிற அந்த வீட்டில் அவர்கள் வேலை செய்வதை போல வந்து 15 பேருக்கு அங்கே வேலை இல்லை. ஒரு வேலியை 2 கல்லை நடுவதற்கு இத்தனை பேருக்கு அங்கே வேலை இல்லை. ஆனால் அவர்கள் எல்லாம் வந்து வாசலில் நிற்கிறார்கள். அப்போ எனக்கு உண்மையிலேயே நம்ம பயப்படுவோம்ல. யார் வந்து, அதாவது நம்மளை அடித்தா பிரச்சனை இல்லை. அங்கே சிறு பிள்ளைகள் இருக்காங்க, வாலிப பிள்ளைகள் இருக்காங்க, அங்கே இருக்கிற பிள்ளைகள் இருக்காங்க. அவங்க மேலே அவங்க கை வச்சிட்டாங்கன்னா அது பெரிய பிரச்சனையாயிரும். அது இல்லாமல் 2 வாலிபர்கள் அதில் இருக்காங்க, 2 வாலிப தம்பிமார்கள் இருக்கிறாங்க. இந்த 2 வாலிப தம்பிமார்களையும் 2 பேருமே பெரிய ரவுடிகளாக இருந்து ரட்சிக்கப்பட்டவர்கள். அதனால் அதுவும் எனக்கு பயம். இவங்க சும்மா இருக்க மாட்டாங்க, இவங்க திரும்ப கை வச்சிட்டாங்கன்னா வம்பா போயிடுவேன் அப்படின்னு அந்த பயம். இந்த பயத்தோடு நான் ஆராதித்து கொண்டிருக்கிறேன். பயங்கர பயத்தோடு நிற்கிறேன். என்ன நடக்குமோ தெரியலையே. ஏன்னா அவங்க வாசலில் தான் நிற்கிறானுங்க. ஒரு 10 அடி எடுத்து வச்சா சபைக்குள்ளே வந்து பெரிய கலவரத்தை உண்டு பண்ணிடலாம். நான் ஜெபித்து கொண்டே, ஆண்டவரே எனக்கு ஆராதனை நடத்துவதற்கும் முடியல. ஏன்னா ஜெபம் பண்ணணும்னு தோணுது. ஆனால் நான் பாடல் பாடிக்கொண்டிருக்கிறேன். எப்படியோ தடுமாறி நான் பாடிக்கொண்டிருக்கிறேன். ஒரு சத்தம் எனக்கு கேட்டுச்சு. என் அருகில் ஒருவர் நின்று என்னோடு கூட பேச ஆரம்பித்தார். ஏன் பயப்படுகிறாய், ஏன் கலங்குகிறாய்? நான் சொன்னேன், ஏன் பயப்படுற, ஏன் கலங்குறேன்னா, பார்த்தா தெரியலையே ஆண்டவரே, பாருங்க இவ்வளோ வாலிப பசங்க 15 பேர் இருக்கானுங்க, கையில் என்னமோ வச்சுருக்கானுங்க.
இதில் கை கலப்பாச்சுன்னா வேற எதுவும் சம்பவம் நடந்துடக்கூடாது. அதனால தான் நான் பயப்படுகிறேன். இந்த வாலிபர்கள் நிமித்தம் வேறு ஏதாவது குழப்பத்தை அவர்கள் உண்டு பண்ணிடக்கூடாது. அதனால நான் பயப்படுகிறேன் அப்படின்னு நான் சொல்லும்போது அவர் ரொம்ப தெளிவாக பேசினா, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் உன்னோடு கூட இருக்கிறவர் அதிகம் பெரியவர். நான் உன்னை சும்மா விட்டுட்டேன்னு நினைச்சியா? இல்லை, உன்னை பாதுகாக்கும்படி தூதர்களை நான் கட்டளையிட்டிருக்கிறேன். ஏன் நீ கலங்குற? அப்பதான் என் கண்கள் திறக்கப்பட்டது. திறந்தா வாசல்ல நீங்க பாத்தீங்கன்னா அந்த வாசல்ல 2 கால்கள், அதாவது பெரிய பட்டயம், 2 கால்கள் மட்டும் இந்த முட்டி அளவுக்கு, முட்டிக்கு மேல கொஞ்சம், அவ்வளவுதான் தெரியுது அந்த கால்கள். அவ்வளவு பெரிய கால்கள். அந்த பட்டயத்தை இந்த கால்களுக்கு ஓரத்தில் வைத்து அப்படி நிற்கிறார். சம்பவம். அது முகத்தெல்லாம் பார்க்க முடியல, முகமெல்லாம். ஏன்னா எங்க வாசல் 7 அடி உயரம்தான். அந்த 7 அடி உயரத்துக்கு கால் மட்டும்தான் பார்க்குறேன். அந்த கால் மட்டும்தான் தெரியுது. கால்னா முழு கால் இல்லை, கொஞ்சம் காலில் அந்த முட்டிக்கு மேலே கொஞ்சம் தான் தெரியுது, அதுக்கு மேலே ஒன்றும் தெரியல. ஆண்டவன் சொன்னார், பார்த்தல, அவனை தாண்டி தான் உனக்கிட்ட வரணும். தாண்டி வர சொல்லு, அவர்களால் முடிந்தால் அவனை தாண்ட சொல்லு அப்படின்னார். அதுக்கப்புறம் நமக்கு சொல்ல வேணும், உற்சாகம் வந்துருச்சு. ஜனங்கள்லாம் பார்த்துருப்பாங்க, என்னடா பாஸ்டர் மாதிரி சொங்கி மாதிரி ஆராதனை நடத்துகிற, திடீர்னு உன்னை காக்கும்படி நான் உன் கூட தான் இருக்கிறேன், நீ ஏன் கவலைப்படுற அப்படின்னு சொன்னேன். அப்போ இந்த காலை வேளையில் உங்களோடு கூடயும் கர்த்தர் பேசுகிறேன். உன்னை காக்கும்படி நான் உன்னோடு தான் இருக்கேன், உன்னை பாதுகாக்கும்படி நான் உன் கூட தான் இருக்கேன். கர்த்தர் உனக்கு முன்னே போகிறார், அவர் உன் கூட தான் இருக்கிறார். நீ ஏன் வீணா கலங்கி தவிக்கிற? நீ ஏன் கலங்குற வீணா? எத்தனை 1000 பேர் வந்தாலும் உன்னை தொடுவதற்கு கர்த்தர் அவர்களை அனுமதிக்க மாட்டார். இது நான் என் அனுபவத்தில், ஊழிய அனுபவத்தில் பார்த்த உண்மைகள். எத்தனையோ 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 பிரச்சனைகள், போராட்டங்கள், நெருக்கடிகள், ஊர்காரங்க திரண்டு வந்து அடிக்க வந்திருக்காங்க. ஆனாலும் ஒருவனுடைய கை என் மேல் படவில்லை. கர்த்தர் பாதுகாத்தார். அடிப்பதற்கு ஒரு வெள்ளைக்காரன் கூட பயங்கர ஆக்ரோஷமாய் ஓடி வந்தான். நான் இங்கே ஜோ பண்ணிகிட்டே இருக்கேன். அவன் பயங்கரமாக, அவன் ஃப்ரெண்ட்ஸு தான் அவனுக்கு தெரியும். அவன் பேசுகிறான். நான் ஜெபத்தை ஆண்டவரே இது என்னப்பா, எழும்புன்னேன், எழும்பி போனேன். நான் எழும்பி ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்கும்போது அவன் பின்னாடி போயிட்டே இருக்கான். ஆனால் அவன் ஒரு தட்டுனா நான் தாங்க மாட்டேன். அந்த மாதிரி அவ்வளோ ஹைட்டு, அவ்வளோ வெயிட்டு, கருப்பு ஜிப்பாக தான் போட்டிருப்பான். ஒரு சேடிஸ்ட் அவன். அப்படி நின்னான். கர்த்தர் சும்மா தான் விடலை. அதுக்கப்புறம் சும்மா தான் விடலை. அவன் அதுக்கப்புறம் நான் எழும்பி கிட்ட போயிட்டு என்னன்னு கேட்டால் அவன் வீட்டுக்குள்ளே ஓடிட்டான். ஓடி வாசலில் நின்று கத்திக்கிட்டே அவன் மேலே போயிட்டான். சார், இவ்வளோ பயப்படுறவங்க ஏன் வரணும்? ஏன் அப்படி பேசணும்? கர்த்தர் அவனை அதுக்கப்புறம் அடித்ததில் பைத்தியம் பிடிச்சி ரோட்டில் அலைஞ்சான். இதான் கர்த்தர் சேர்க்கிறவர். கர்த்தர், நம்முடைய கர்த்தர் பெரியவர் என்பதை மறந்து விடக்கூடாது. உன்னை பாதுகாக்கும்படி, உன்னோடு கூட உன்னை பாதுகாத்து வழி நடத்தும்படி உன் கூட கர்த்தர் நிற்கிறதை நீ காண முடியும். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை பாதுகாக்கத்தான் கர்த்தர் தம்முடைய சேனைகளை வைத்திருக்கிறார். He will send his angels. அதான் ஆண்டவர் சங்கீதம் 91 சொல்லுகிறது. உன் பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர் தம்முடைய தூதர்களை அனுப்பி கரங்களில் ஏந்துவார். அந்த தூதர்கள் கரங்களை ஏந்தி நிற்பாங்க, பாதம் கல்லில் இடராதபடிக்கு. எத்தனையோ காரியம் என்ன சொல்ல முடியும். கர்த்தர் உங்கள் நடுவில் அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார். நீங்க ஏன் வீணா கலங்குறீங்க? அவனுடைய பராக்கிரமத்தை பார்க்காதீங்க, அவருடைய பலத்தை பார்க்காதீங்க.
அவனுடைய ஆட்களை பார்க்காதீங்க, அவனுடைய சத்துவத்தை பார்க்காதீங்க, அவனுக்கு இருக்கிற கூலிப்படைகள், அவனுக்கு இருக்கிற பெரிய பெரிய காரியங்களை பார்க்காதீங்க. நீங்கள் ஆராதிக்கிற உங்கள் இராணுவங்களின் தேவனை மாத்திரம் பாருங்க. தாவீது அப்படித்தானே போனாரு. தாவீது சின்ன பையன்தான். அவனுக்கு பட்டயமெல்லாம் கொடுத்தாங்க, அதெல்லாம் செட் ஆகல. கேடையும் கொடுத்தாங்க, அதெல்லாம் செட் ஆகல. எல்லாத்தையும் தூக்கி போட்டு தன் மெய்ப்பனுடைய அடைப்பை எடுத்து இடுப்பில் கட்டி கொண்டு அதில் ஒரு 5 கல்லை கூட அங்கல்ல 5 கல்லை பொறுக்கி போட்டுக்கிட்டு வேகமாக ஓடி அவன் சொல்கிறான், தடியோடு வருவதற்கு நான் என்ன நாயடா? இவன் தாவீது சொல்றாரு, என்ன சொல்றாரு தெரியுமா? நீ நிந்திக்கிற இராணுவங்களின் தேவனோடும் சேனைகளின் கர்த்தரோடும் நான் வருகிறேன். அவன் என்ன சொல்றான்? ஓ மாம்சத்தை பிச்சு ஆகாய மிருகத்துக்கு போடுறான் பார், பறவைகளுக்கு போடுறேன், ஆகாய மிருகங்களுக்கு, அந்த காட்டு மிருகங்களுக்கு போடுறேன், ஆகாய பறவைகளுக்கு போடுறேன், இன்னைக்கு பாடுற அதுகளுக்கெல்லாம் விருந்துறா உன்னால அப்படின்னு அவன் கொக்கரித்து கொண்டு வருகிறான். ஒரே ஒரு கல்லு தான் மேட்ரு முடிஞ்சது. கர்த்தர் ஜெயம் கொடுத்தான். தாவீது பட்டயம் இல்லை, அவன் பட்டயத்தை எடுத்து அவன் கழுத்தை அறுத்து தலையை தூக்கிட்டு வந்துட்டான். இதுதான் கர்த்தர், இதுதான் கர்த்தர். எதிராளி நமக்கு விரோதமாக எழும்பி நமக்கு செய்ய எவெல்லாம் எதிர்த்து வரானோ அவனை கர்த்தர் வெட்கமடைய செய்வான். அவன் பதவியில் இருந்தா, அவன் என்ன காரியத்தில் இருந்தாலும் கர்த்தர் அதெல்லாம் உருவி எடுத்துட்டு ஜெயம் கொடுக்கிறதை நாம் கண்களால் பார்க்க முடியும். நான் பல காரியங்களை சொல்லிக்கொண்டே போகலாம். அவ்வளவு நன்மைகளை, அவ்வளவு காரியங்களை ஊழியத்தில் நான் பார்த்திருக்கிறேன். கர்த்தர் நம் நடுவில் பெரிய காரியங்களை செய்கிறவர். அதனால உங்களை காக்கிறவர். இந்த காலவெளியில் உங்களை பாதுகாக்கிற கர்த்தர் முன்னையும் இருப்பார், பின்னையும் இருந்து உங்களை பாதுகாத்து வழி நடத்துவார். ஒருவரும் உண்மையில் கை போடுவதில்லை. ஏதோ ஒரு காரியத்தை குறித்து நீங்க கலங்குறீங்கல்ல, ஏதோ ஒரு காரியத்தை குறித்து பயப்படுறீங்கல்ல. சில சொல்லுவாங்க, உங்ககிட்ட சொன்னா பாரு உன்னை அவங்க என்ன பண்ணுவாங்கன்னு தெரியாது அப்படின்னு மிரட்டுவாங்க. நம்ம நினைப்போம், ஐயோ பெரிய ரவுடியாச்சே, இவ்வளோ பெரிய ஆளாச்சே அப்படின்னு நம்ம நினைப்போம். நம்ம செய்ய வேண்டிய காரியமெல்லாம் அவர்களை பார்த்து ஒரு புன்முறுவல் செய்துவிட்டு நம்ம அமைதியாக போவது. நாம் ஒன்று முடிஞ்சா பாடுறா எனக்கு ஆள்றக்கா, அப்படி இல்லை. அவனை புன்முறுவல் பண்ணிட்டு நாம் பாட்டு அமைதியாக போகணும். அவனெல்லாம் ஒரு லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு நம்ம போயிடணும். அவன் என்ன பண்ணுவான், பாரு ஒன்று என்ன பண்ணுறான் அப்படின்னுவான். நீ ஒன்றும் பண்ண முடியாது, ஏன்னா என் கர்த்தர் உயிரோடு கூட இருக்கிறான். அவர் கல்வாரி சிலுவையில் ரத்தம் சிந்துவது மாத்திரம் இல்லை, என்னை பாதுகாக்கும்படி தம்முடைய சேனைகளை எனக்கு அனுப்பி தந்திருக்கிறார். அதனால்தான் மோசேக்கு சொன்னாரு, என் சமூகம் உனக்கு முன்பாக செல்லும், நான் உனக்கு இளைப்பாறுதலை தருவே அதுவரை என் சமூகம் உன் கூட தான் பாருக்கு. நீ ஏன் பயப்படுற? அந்த ஜாதிக்கெல்லாம் பயப்படாத, அந்த மந்திரத்துக்கெல்லாம் பயப்படாத, அந்த குறி சொல்றவங்களுக்கெல்லாம் பயப்படாத, அந்த அஞ்சனம் பார்க்குறவங்களாம் பயப்படாத. ஐ ஆம் வித் யூ, நான் உன் கூட இருக்கல்ல பாரு. இதுதான் கர்த்தர். இந்த காலை வேளையில் உங்களோடு கூட கர்த்தர் பேசுகிறார். அவர் உங்க கூட இருக்கிறார். எதுக்கும் பயப்படாதீங்க, எதை குறித்து கவலைப்படாதீங்க. வெள்ளம் பிரபாகித்து வருதா, நில்லுங்க அப்படியே, ஸ்டாண்ட் ஃபார்ம். ஆண்டவர் சொல்லிருக்கார், ஆண்டவருடைய வருகை வரும்பொழுது ஒருத்தவன் எந்த நினைக்கிறவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், வயல்வெளியில் இருக்கிற ஒருத்தவன் எடுத்துக்கொள்ளப்படுவான், தூங்கிட்டு இருக்கிற ஒருத்தவன் எடுத்துக்கொள்ளப்படுவான். ஆண்டவர் சொல்ல, நீ மேலே இருந்தால் கீழே போவாத, கீழே இருந்தால் மேலே போவாத. ஏன்னா நீ ஸ்டாண்ட் ஃபார்ம். ஒரு இடத்துல ஆபத்து வரும்போது ஒரே இடத்துல நின்று கர்த்தாவேன்னு கூப்பிட்டா போதும், அது காணாமல் போய்விடும், அது மறைந்து போய்விடும். அதான் கர்த்தர் நம்ம கூட பாதுகாக்கிற தேவன். நம்ம கூட இருந்து அப்படித்தான் நடத்துவார். நான் ஒரு முறை சொல்லியிருக்கேன், நான் அந்த செய்தியிலே சொல்லியிருக்கேன். வால்பாறை எஸ்டேட்டுக்குள்ள முருகன் எஸ்டேட்னு ஒரு எஸ்டேட் இருக்கு, காஃபி எஸ்டேட். அந்த பிஎம்ஐ பார்க்க போயிருக்கோம், ப்ரொடக்ஷன் மேனேஜர். அந்த கம்பெனி
வேலை செய்யக்கூடிய முக்கியமான மேனேஜரை பார்க்க போயிருக்கோம். நல்லா பேசிட்டு ஜெபம்லாம் பண்ணிட்டு நாங்கள் வெளியே வரும்போது எங்கள் காரை 2 பேர் மறித்தார்கள் காட்டுக்குள்ளே. அப்போ நாங்கள் என்னன்னு கேட்டால், அங்கே பாருங்க ஆனை நிற்கிது, 8 ஆனை நிற்கிது குட்டியோட. அது எப்போ போதோ அப்போ தான். அப்போ நான் அந்த பாஸ்டர்கிட்ட சொன்னேன், என்ன சார் அப்படின்னோடனே அவர் சொன்ன, அது எப்போ போதும் 8 மணி நேரம் ஆச்சுனாலும் நம்ம இங்கே தான், அது 10 மணி நேரம் ஆனாலும் நம்ம இங்கே தான், அது உடனே போனாலும் நம்ம போயிடலாம். அப்போ நான் சொன்னேன், அப்போ நான் போக சொல்லவா அப்படின்னு கேட்டேன். உடனே அவர் என்ன நக்கலாக பார்த்து, சரி சார் என்ன சொன்னீங்க, போக சொல்லவாவா, அது எப்படி போவோம், அது ஏனங்க, ஏன்னா போகாது. நான் சொன்னேன், நான் போக வச்சிட்டேன்னா இப்போ நான் சொல்கிறது போயிடும், என்ன பண்ண போகிறீங்க, என்ன முடியாது, உன்னாலெல்லாம் முடியாது. அவர் டென்ஷன் ஓவர் ஆகி உன்னாலெல்லாம் முடியாது அப்படின்னு. சரி இப்போ பாருங்க அப்படின்ட்டு நான் சொன்னேன், ஆண்டவரே இயேசுவின் நாமத்தில் ஒரு தூதனை அனுப்புங்க, அதெல்லாம் அடித்து பார்த்துங்க, நாங்கள் போகணும், எங்கள் வேலை இருக்குது நிறையா அப்படின்னு சொல்லாதான். ஒரு 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 இந்த வார்த்தை சொல்லி முடிக்கிறதுல யாரோ பெரம்பு வச்சு ஏனை அடித்து தெருத்துற மாதிரி அது இறங்கி, அது ஒரு பள்ளத்துலேருந்து மேலே ஏறி வந்திருக்கு, அதே பள்ளத்தில் இறங்கி வேகமாக ஓடுது. நான் டிரைவர்கிட்ட சொன்ன, வண்டி எடுங்கன்னு. அந்த ஊழியக்கார முகத்தை பார்க்குறவங்க நட்டுன்னு உட்காந்தார். நான் சொன்னேன், பாதுகாக்கிற கர்த்தர் கூட இருக்கிறார், உனக்கு ஏன் விசுவாசம் இல்லை, அவிசுவாசம் வரக்கூடாது, விசுவாசித்தா தேவனுடைய மகிமை வெளிப்படும். இந்த காலை வேளைகள் இயற்கை நமக்கு கட்டுப்படும். ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கும்போது அவர் சமூகம் நமக்கு முன்பாக செல்லும். அவர் கர்த்தர் நம்மை பாதுகாக்கும்படி முன்னே போகிறார், பிறகு இருந்தும் நம்மை பாதுகாக்கிறார். சோர்ந்து போகாதிருங்கள், தைரியத்தோடு முன்னேறுங்கள். யாரோ ஏதோ சொல்லி நீங்கள் பயந்துருக்கிறீங்கள, பயப்படாதீங்க. ஜீவனுள்ள தேவன் உங்கள் கூட தான் நிற்கிறார். அவரை மட்டும் பாருங்க, அவர்கள் தோற்று போய் விடுவார்கள். ஆமென்.